ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ராயல் வின்னில் எவ்வளவோ லாஸ் ஆகிருக்கும். அதுபோக உங்களுக்கு ரெக்கவரி பண்ண முடியாமல் நீங்கள் எவ்வளவோ தவிச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த கோடு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இது வந்துட்டு நம்ம லேடரோட ஏபிஐ சர்வரில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது அதோட சோர்ஸ் கோடை எடுத்து நம்ம வந்து இந்த கோடை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா வின்னிங் ஆவரேஜுங்கிறது ரொம்பவே பக்காவாக இருக்கும். இந்த கோடை நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க சௌமி ஹரிஹரன் அப்படிங்கிற டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க. ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். இதுக்கான டெமோவும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா 5 ட்ராக்கு வந்து டெமோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேணும்னா பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏபிஐ சர்வர் சோர்ஸ் கோடோட லைவ் கேம் ப்ளே வந்து இதே வீடியோலேயே நான் போடுறேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம லைவ் கேம் ப்ளேக்கு போயிடலாம். இந்த கோடை வாங்கின பிறகு நீங்கள் வந்துட்டு நார்மலாக ட்ரா ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ராயல் வின்னில் நம்ம வந்து ரா ஹிஸ்ட்ரியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். கடைசி 4 நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுறோம். அது வந்து 4 1 3 3. ஸோ இதுக்கப்புறம் 5வது ரிசல்ட்டுன்றதை வரப்போகிற ரிசல்ட்டை வந்து அங்கே என்ட்ரு பண்ணிக்கிறோம். ஸோ வந்த ரிசல்ட் என்னன்னு பார்க்குறதுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? எதுக்காண்டி இதை அப்படி சொல்கிறோன்னா அப்போ தான் அதுக்கு வந்துட்டு அந்த வின்னிங் ஆவரேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டை வந்துட்டு எடுத்து போடணும். அதை வந்து 1 2 3, அதாவது AC 1 AD 2 BC 3 BD 4 அப்படிங்கிறதுல வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி போட்டால் தான் அது இன்புட் எடுக்கும். நார்மலாக வின் ஆர் லாஸ் கொடுத்தாலே போதும். அதுக்கடுத்து நீங்கள் ஈஸியாகவே எண்ணிக்கலாம். இப்போ வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிட்டு என்ட்ரிக்கு டச் பண்ணோன்னே உங்களுக்கு ப்ரெடிக்டர் ரிசல்ட்டு Cன்னு காட்டுது. ஓகேங்களா? நம்ம வந்து C மேலே இது பண்ணிக்கலாம். ஸோ C மேலே பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஆப்குள்ளே தான் இருக்கணும். எதுக்கு இந்த ஆப்குள்ளே இருக்க சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வெளியே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் இது வந்து அப்படியே நின்றோம். உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ரிசல்ட்டு காட்டாது. அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த ஆப்லேயே இருக்கிறது வந்து பெட்டரான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்குள்ளேயே இருந்துருங்க. ஸோ அடுத்த வந்துட்டு வரும்போது, அதாவது 1 நிமிஷம் முடிஞ்சு அடுத்த ரிசல்ட் வந்தது வின்னா லாஸா அப்படிங்கிறத இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ரிசல்ட்டு கிடச்சிரும். ஸோ 10 ரிசல்ட்டு வந்தோடனே, அதாவது 10 ரிசல்ட்டாக மட்டும்தான் நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க. 10 ரிசல்ட் முடிஞ்சோடனே திருப்பியும் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வரக்கூடிய ரிசல்ட்டை C அப்படிங்கிறத பார்த்துருவோம். அங்கே வந்து டைமிங் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ வின்னா லாஸா அப்படிங்கிறத பார்ப்போம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கினவங்க சொல்கிறது ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட் லாஸ் ஆனால் தொடர்ந்து கண்டினியூவாக 2 வின் அடுத்தடுத்த வின் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. லாஸில் தான் இங்கே வந்து ட்ரெண்டே வந்து மாறும். வின்னாக என்னன்னா ட்ரெண்ட் அது சேஞ்ச் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அடுத்த இதை வின்னுன்னு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து B ரிசல்ட் அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த B வந்து அடுத்த 9வதுல வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லைவாக தான் ஓடிட்டுருக்கு. எதுவுமே நம்ம பண்ணலை. லைவ் ரிசல்ட்டு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே இந்த கோடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல் காரணம் வந்துட்டு நமக்கு வந்து அடுத்தடுத்த ரிசல்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். எந்த இடத்துல ட்ரெண்டு மாறுது, எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு லாஸ் போகும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் இந்த கோடு. ஏபிஐ சர்வரில் டைரெக்டாக ஏபிஐ சர்வரோட சோர்ஸ் கோடு என்ன கோடோ அந்த கோடை எடுத்து நம்ம ரன் பண்ணுறோம். ரேண்டம் கிடையாது. லேடரை பொறுத்தவரையும் ஏபிஐ சர்வர் தான். ஸோ இப்போ ரிசல்ட் வரப்போகுது 10. ஸோ 10ல் என்ன வருது, 9வது ரிசல்ட் வந்து B வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா B 2வது வின் ஆயிடுச்சு. வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வந்து ஆவரேஜாக உங்களுக்கு 4 to 5 லாஸ் வரையும் போகும் இந்த கோடில். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி கொடுத்த கோடில் வந்துட்டு அது கம்மியாக தான் போச்சு. அது அகாமுலேட் மெம்பர் வந்து நிறையா வந்துட்டாங்க. ஸோ அடுத்த ரிசல்ட் இப்போ காட்டிடுச்சு, C காட்டியிருக்கு. ஸோ அகாமுலேட்டில் மெம்பர்ஸ் நிறையா வந்தனால அந்த கோடை வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஒரே கோடு கொடுக்குறதில்ல. உங்களுக்கே தெரியும், நம்ம கோடு வந்து டிஃப்ரெண்ட் ரிசல்ட் காட்டும். ஓகேங்களா? இந்த 2 பேர் விளாண்டாலுமே 2 பேர் சேம் ட்ரா விளாண்டாலுமே சேம் நம்பர் மேலே போட்டிங்கனாலும் கூட உங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு A காட்டுச்சுன்னா ஒருத்தவங்களுக்கு D காட்டும். அந்த மாதிரி மாற்றி தான் காட்டும். நம்ம அப்படி தான் நம்ம வந்து ப்ரோக்ராமே செட் பண்ணியிருக்கோம். எதுக்காண்டினா எல்லாருக்குமே வந்து சேம் ரிசல்ட் காட்டும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா லாஸுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. யூசர்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லாஸை குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லாஸை குறைக்கிறதுக்கு மினிமைஸாக உங்களுக்கு நிறைய வின்னிங் வரதுக்கும் பாசிபிள் இருக்குது. இப்போ ரிசல்ட் வரப்போகுது. இந்த ரிசல்ட் வந்து C வருதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ரிசல்ட்டும் C வந்துருச்சு. இது வின் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து என்னால் மணியை வச்சு நம்ம பண்ண முடியாது. இங்கே யூடியூப்பில் வந்து மணியை வச்சு பண்ண முடியாது. அதனால் வின்னு அப்படிங்கிறத இங்கே நம்ம டைப் பண்ணிக்கணும். நான் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்ததுக்கு அடுத்த ரிசல்ட் வந்து எனக்கு காட்டுறது வந்து B காட்டுது. Bயை வந்து நான் வந்துட்டு பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பார்க்கும்போது நான் அதனால தான் சொல்கிறோம், நம்மளோட கோடு வந்து ரொம்ப ரொம்ப யூனிக் ஃபியூச்சர்ஸ் கொண்டது.
ஸோ அதனால் இப்போ வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்து 4 to 5 லாஸ் போகும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த கோடு வந்து 4 லெவல்லே இருக்கும். ஸோ அதில் அக்காமுலேட்டட் மெம்பர் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ஷோராக 4வது லெவலில் வின் ஆகி நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தாலே தெரியும், யாருமே கமெண்ட்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நம்ம லெஜிட்டாக தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்குமே. நான் டெமோ கொடுக்குற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு சில நேரங்கள் இது வந்து இல்லாதனால நம்ம வந்துட்டு நார்மலாக இப்போ ப்ளே பண்ணுறதே நம்ம இது பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் 11வது ரிசல்ட் வந்து பி வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து லாஸ் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு லாஸ் ஆகிருக்கு, ஏ வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்டு மாறுது. ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரெண்டு மாறுறதுல ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கோடு வந்து ட்ரெண்டை மாட்டிக்கணும். ஓகேங்களா, ஸோ லாஸ்ன்னு என்ட்ரு பண்ணி நம்ம கொடுத்ததில் வந்து நமக்கு வந்து ஏன்னு காட்டியிருக்கு. ஸோ இந்த ஏ வந்து அடுத்து வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இத்தனை பேர் வந்துட்டு நிறைய பேர் கிட்டத்தட்ட நம்ம இப்போ வரைக்கும் ஒரு 20 to 25 மெம்பர்ஸ் கிட்ட நம்ம இந்த கோடை கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே என்ன கேட்குறாங்களோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து தான் நம்ம வந்து கோடு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ யாருக்குமே வந்து ரெக்குயர்மெண்ட்ஸை தாண்டி நம்ம கோடு கொடுக்கல. ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன தேவையோ அதுக்கேற்றாப்புல உங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதுக்கேற்றாப்புல நம்ம கொடுப்போம். இப்போ மணி மேனேஜ்மெண்ட் வேணும், மணி மேனேஜ்மெண்ட் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, யாருக்குமே வந்து மணி மேனேஜ்மெண்ட்லாம் சொல்லாமல் மணி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு இத்தனை லெவலுக்கு வேணும் ப்ரோ எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மணி மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ 12வது ரிசல்ட் நம்ம பார்க்க போகிறோம். 12வது ரிசல்ட் ஏ வருதா அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு, டேரெக்டாக லைவாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி இந்த ஃபியூச்சர்ஸ் கொண்ட கோடு உங்களுக்கு வேணும்னா டெலகிராம் ஐடி இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் லெவல் லாஸ் ஆச்சு, செகண்ட் லெவல் வின் ஆயிடுச்சு. உங்களுக்கு நீங்கள் நம்பி விளாட்லாம். எத்தனையோ பக் சாட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, எத்தனையோ பாட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்காரு. ஆனால் இது வந்து அதிகமாக கை கொடுக்குறதுக்கான சான்ஸ் 99% இதுக்கு. நம்ம இதை நேற்று க்ரியேட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். 1 இயராக நம்ம இதை வந்து டெஸ்டிங் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் இதில் பார்த்ததுனால தான் எல்லா யூஸருக்குமே வந்து நம்ம வந்து மாற்றி கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம கொடுத்ததில் வந்து ப்ரெடிக்டர் ரிசல்ட்டு சீன் வந்திருக்கு. நம்ம சி மேலே பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட இத்தனை பேர் வந்து வாங்கின பிறகும் நமக்கு வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்ததில்லை. ஒரு சில பேருக்கு வந்து இன்புட் தப்பாக கொடுக்குறதுனால சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அதையும் நம்ம சரி பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். சில பேர் கோடை காப்பி பண்ணும் போதே நிறைய எரர் விட்டுறாங்க. அந்த எரர் கோடை அனுப்ப சொல்லி அது என்ன எரர்னு பார்த்து அதையும் நம்ம கிளியர் பண்ணிடுறோம். ஓகேங்களா, ஸோ 13வது ரிசல்ட் வந்ததை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சி காட்டியிருக்கு. ஸோ 13வது சி வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டேரெக்டாக ஏபிஐ சர்வர் சோர்ஸ் கோட்லேருந்து எடுத்தனால உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு வின் ஆகக்கூடிய சான்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்குது. லாஸ் ஆகிற சான்சஸ் ரொம்ப கம்மி. என்ன லெவல் அந்த கோடுக்கு என்ன லெவலோ அதை சொல்லி தான் நம்ம கொடுப்போம். எதுவுமே வந்து சொல்லாமல் நம்ம கொடுக்குறதில்ல. நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த டெலகிராமில் வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே சி வர வேண்டிய இடத்துல டி வந்துருச்சு, லாஸ் ஆயிடுச்சு. அடுத்த நம்ம லாஸ்ன்னு கொடுத்தனால நம்மளுக்கு வந்து பி காட்டுது. ஓகேங்களா, ஸோ அந்த பி மேலே நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். ஸோ பி அப்படிங்கிறது தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ரிசல்ட் நமக்கு பி வருதான்னு பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோன்னா 6 ட்ரா ப்ளே பண்ணியிருக்கோம். 6 ட்ராவில் 4 வின் வந்திருக்கு, 2 லாஸ் வந்திருக்கு. அடுத்து என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம லைவாக ப்ளே பண்ணிட்டு இருக்கனால நம்மளுக்கு அடுத்தடுத்து என்ன வருது அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பார்த்துட்டே வாங்கிக்கலாம். டெமோ வேணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் டெமோ அவைலபிள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்க நேரம் பார்த்து நான் உங்களுக்கு டெமோவும் கொடுத்துருவேன். டெமோ கொடுத்த பிறகு உங்களுக்கு டெமோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக என்னவோ அதை நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எந்த ஒரு ஸ்கேமும் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. ஸோ டேரெக்டாக லைவாக கண்ணு முன்னாடி காட்டி தான் நம்ம கொடுப்போம். பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2வது லாஸ் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ 2வது லாஸ் வந்தனால நம்ம அங்கே போய் லாஸ் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிக்கலாம். LOSS அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெடிக்டர் ரிசல்ட்டு சீன் காட்டுது. ஸோ இதுக்கு நீங்கள் பை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நான் ஆப்பு ப்ளஸ் இந்த கோடிங் உங்களுக்கு அனுப்பி விட்ருவேன். இதை எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டெலகிராம்லேயே சொல்லி கொடுத்துருவேன். அப்படி இல்லை டுட்டோரியல் வேணும் அப்படின்னா அந்த டுட்டோரியலுக்கான வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு உடனே எடுத்து சென்ட் பண்ணிடுவேன். ஸோ எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமும் லைஃப் டைம் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம் அக்வயர் ஆகுதோ அந்த அக்வயர் ஆகிற ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு சொல்யூஷன் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா, சொல்யூஷன் கொடுக்காம கிடையாது, சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ 2வது லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ 2வது லாஸ் ஆனதுனால நம்ம 3வது வந்து சி அப்படின்றத வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து சி மேலே பண்ணியிருக்கனால இது வந்து இந்த லாஸ் அதிகமாக ஆகுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து 3வது வந்துட்டு டி வந்துருச்சு. ஓகேங்களா, சி வரல. ஸோ இதையும் நம்ம வந்து லாஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்ம போன கோடிங்கில் 4வது அதிகபட்சம் வின் ஆயிரும். இப்போ நம்ம வந்து லாஸ் நம்மளுக்கு ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம வைக்க போகிற ப்ரெடிக்டர் ரிசல்ட் வந்து நமக்கு வின் ஆயிரும். பட் இந்த கூட பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை லெவல் போகுதுன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தா தான் புரியும். ஓகேங்களா, ஸோ அதை நான் லாஸும் கொடுத்தா அடுத்தது வந்து பி அப்படிங்கிறத காட்டியிருக்கு.
இந்த பி வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் அந்த கோடிங்கை பொறுத்தவரைக்கும் இந்த பி இங்கே என்ன ரிசல்ட் காட்டியிருந்திருக்கோ அந்த ரிசல்ட் வின் ஆயிரும். ஸோ நான் வந்து டேரெக்டாக இதுவும் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற காண்டி தான் எல்லாத்தையுமே நம்ம ப்ரூஃபாக தான் எடுத்து வீடியோ போடுறோம். நம்ம வந்து ஒரு லெவல்லே வின் ஆகிறத மட்டும் எடுத்து வீடியோலாம் போடுறதில்ல. நம்ம சேனலில் எத்தனையோ வீடியோ வந்து லாஸ் ஆகிற வீடியோவும் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா புரியும். உங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதுபடி நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வாங்கினவர் கூட அவருக்கு ஒரு ஆப் வேணும்னு சொல்லி கேட்டனால அந்த ஆப்பை எப்படிங்கிறதுக்கான அந்த ஆப்பை வந்து இதே மாதிரி ரெடி பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் அது ப்ராசஸில் இருக்குது. அதுவும் முடிஞ்சோடனே அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த ரிசல்ட் வந்து பி வருதான்னு பார்க்கலாம். ஸோ இல்லை, இது 4வது லாஸ் ஆயிடுச்சு, பி வரல. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியது மேக்ஸிமம் வின் ஆகுற மாதிரி தான் வரும் இந்த கோடை பொறுத்த வரையும். ஸோ இங்கே லாஸ்ன்னு என்ட்ரு பண்ணி வைக்கிறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே திரும்பி நமக்கு காட்டின ரிசல்ட் வந்து பி தான் காட்டியிருக்கு. ஸோ நம்ம வந்து பி மேலேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ 5வது மேக்ஸிமம் வின் ஆயிடும். இந்த கோடை பொறுத்த வரையும் இதெல்லாம் ரேராக தான் இந்த லாஸ் போகும். ஓகேங்களா. இது லாஸ் போகும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி தான் ரொம்ப ரொம்ப ரேராக தான் போகுது. இது வந்து எப்பயுமே நம்ம டிரான்ஸ்பரன்சியாக தான் கொடுக்குறோம். உங்களுக்கு நான் கோடு கொடுக்கும் போதே அது எத்தனை லெவல்னு சொல்லி தான் கொடுப்பேன். நான் வந்து 1 லெவல் 2 லெவல்னு சொல்லி கோடு கொடுக்க மாட்டேன். எப்பயுமே எந்த லெவலில் உங்களுக்கு லாஸ் ஆகும், எத்தனை லெவல் போகும் அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே தெளிவாக அந்த கோடு இருக்கும் போதே உங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடியே, நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் எத்தனை லெவல் போகும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும் கண்டிப்பாக. ஓகேங்களா. நம்மளுக்கு லெவல் தெரியாதனால தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வர மாட்டேங்குது. ஆனால் இதை பொறுத்தவரை இது மேக்ஸிமம் வின் ஆகணும். ஓகேங்களா. ஸோ செகண்ட் நம்ம 5th ரிசல்ட் பார்க்க போகிறோம். ஸோ 5th என்ன வரப்போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ பி வந்துருச்சு. மேக்ஸிமம் நம்ம வின் ஆயிரும்னு சொன்னோம். ஸோ வின் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி இந்த கோடு போகாது. இது அக்காமுலேட் மெம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேருக்கு மட்டும்தான் இந்த கோடு வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து 8 பேருக்கு மேலே யாருக்குமே நம்ம கொடுக்க போகிறதில்ல. பழைய கோடு வந்து 10 பேருக்கு மேலே கொடுத்தனால அதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நமக்கு என்ன வேணுமோ அதுதான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ அதை வின் கொடுத்தோன்னே திருப்பி ஏ ரிசல்ட் காட்டியிருக்கு. ஸோ நம்ம வந்து ஏவை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஏ வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், நீங்கள் டிஃப்ரெண்ட் கோடு கொடுக்குறீங்கன்னு. ஒரே கோடு கொடுக்குறனால தான் எல்லாமே பிரச்சனை வருது. பக்சாட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. பக்சாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேம் ரிசல்ட்டு தான் கட்டுவீங்க. ஸோ அப்படி கட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லாருமே சேமாக கட்டும் போது லாஸ் ஆகக்கூடிய அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து கோடை பிரித்து கொடுக்குறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு லாஸை வந்து ரெக்கவரி பண்ணணும், என்னால் ஒரு நாளைக்கு வந்து 500 ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து இதை பை பண்ணிக்கலாம். மற்ற யாரும் பை பண்ணுறதுக்கான அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே இது பண்ணிக்கலாம். பட் நம்ம பொறுத்தவரையும் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. நம்மளை பொறுத்தவரையும் சேம் ரிசல்ட்டை காட்டக்கூடாதுன்றதான் நம்மளோட மோட்டிவ். அதனால தான் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக காட்டுற மாதிரியே நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம லாஸும் கொடுத்தோன்னே நமக்கு ப்ரெடிக்டட் ரிசல்ட் பின்னு காட்டியிருக்கு. ஸோ பீம் என்ன பண்ணியிருக்கோம். ஸோ இது வின்னா லாஸா அப்படிங்கிறத பார்ப்போம். மேக்ஸிமம் ஒரு தடவை 5 டைம் போயிடுச்சுனாலே மேக்ஸிமம் அடுத்து போகாது. டெமோ கேட்குறவங்க 5 டாக்கு மட்டும் தான் கேட்குற மாதிரி இருக்கும். 5 டாக் மட்டும் தான் கொடுப்போம். நிறைய பேர் டெமோலே பெட் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வாங்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேருக்கு 5 டாக் கொடுக்கும்போதே 5 வின் வந்தது. 5 வின்லேயே நிறைய பேர் 100 200ன்னு வந்து ப்ளே பண்ணி அதுக்கு அடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டே நமக்கு அனுப்புகிறாங்க. ஸோ 5 மட்டும்தான் நம்ம வந்து டெமோவாக கொடுக்க முடியும். ஸோ 5க்கு மேலே நம்ம வந்து டெமோ கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு டெமோ வேணும்னா நான் கண்டிப்பாக 5 கொடுத்துருவேன். ஆனால் அதில் நீங்கள் வந்து பெட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. பெட் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்க்கணும் வருதா வரலையா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும். ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு பெட் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்தது வந்து பி வருதான்றதை பார்ப்போம். டெமோ வந்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்க நேரம் நானே வந்து சொல்லுவேன் உங்களுக்கு டெமோ டைமை. அந்த டைமில் வந்து நாங்களே கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 2வது லாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ 2வது லாஸ் ஆனதுனால நம்ம போய் அங்கே வந்து லாஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் லாஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு சீன் காட்டுது. ஓகேங்களா. உங்களுக்கு டெமோ வேணும்னா சௌமி ஹரிஹரன் அப்படிங்கிற டெலகிராம் ஐடிக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நேமில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஃப்ரீயாக இருக்க நேரம் நான் வந்து டெமோ கொடுக்குறேன். ஓகேங்களா. டெமோ பார்த்துட்டே நீங்கள் பை பண்ணிக்கலாம். டெமோ பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து டெமோ கேட்கலாம். ஓகேங்களா. டெமோ வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே நம்ம டெமோ கொடுத்துட்டு தான் இருக்கோம். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து கொடுப்பேன். நான் வெளியே இருப்பேன். இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு கொஞ்சம் வேலையாக இருப்பேன். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் டெமோ கொஞ்சம் லேட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நான் டெமோ லேட்டாகவே நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இது ரிசல்ட் வந்து சி வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கோடை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது வந்து ஓரளவுக்கு லாஸ் வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம வந்து கோடை ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து சி வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். 19வது ரிசல்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடுச்சு. டி வந்து
டி வந்து இங்கே வந்து லாஸ் காட்டிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த லாஸ் வந்து நம்ம போய் அங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கண்டினியூவாக 3வது லாஸ் வந்துருச்சு. ஸோ 4வது மேக்ஸிமம் வின் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். 4வது என்னன்றதை பார்த்தா ஏ வந்திருக்கு. ஏவை வந்து ப்ரெடிக்டர் ரிசல்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு ஏ மேலே பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம டிரான்ஸ்பரன்சியாக நான் இப்படி இருந்தால் வீடியோ கட் பண்ணிட்டு கூட வின் ஆகிற வீடியோ மட்டும் போடலாம். பட் நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரன்சியாக ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம லெஜிட்டாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. எந்த ஒரு ஒளியும் மறைவும் கிடையாது. ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக தான் பண்ணுறோம், லெஜிட்டாக தான் பண்ணுறோம் ஓகேங்களா. எதையுமே கட் பண்ணி போடலை. ஸோ இதில் வந்து ஏ வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் டெமோ பார்த்துட்டு வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பொறுமையாக வந்து கூட உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னது, இதுதான் என்னோடய ரெக்குவயர்மெண்ட்ஸ், இல்லை ப்ரோ எனக்கு வந்து 3 லெவலில் வேணும் அப்படின்னா 3 லெவல்லையும் இருக்குது. பட் அந்த அகாமடேட்டட் மெம்பர்ஸ் யாருனாலும் இது பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து 3 லெவலில் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ 3 லெவலில் இருக்கிறது வந்து இப்போதைக்கு அவைலபிள் இல்லை. கண்டிப்பாக அவைலபிள் வந்தோடனே நான் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அப்போ வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏ வின் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல 4வதே வின் ஆயிடுச்சு. இவ்வளோ தான், 4, 5 லாஸ் தான் இந்த கோடு போகும். இந்த கோடு வேணும் அப்படின்னா நீங்கள் சௌமி ஹரியரன் அப்படிங்கிற ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டி வந்திருக்கு, அடுத்து வின் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு வந்து டி அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. நான் சைமல்டேனியஸாக ரெண்டையுமே பண்ணுறதுனால, நான் பேசிக்கிட்டும் இருக்கேன் இங்கேயும் பண்ணுறதுனால நான் அதை கொஞ்சம் விட்டு தான் நான் பேசுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து பொறுமையாகவே பாருங்கள், எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பொறுத்தவரையும் வின் லாஸ்ன்ற டைப் பண்ணால் மட்டும் போதும். இந்த கோடில் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ரிசல்ட் வந்து ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ டி வந்திருக்கு. டி வந்து வின்னா லாஸா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 22வது ரிசல்ட் வந்து டி காட்டியிருக்கு. டி வந்து வின்னா லாஸா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டோட்டலாக எத்தனை வின் எத்தனை லாஸ்ன்றதை உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த கோடி இந்த லெவல் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம், எதுவுமே மாற்றி கொடுக்கல. இது டி வருதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது வந்து டி வந்து வின் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ கண்டினியூவாக லாஸ் வந்தாலும் உங்களுக்கு வின்னும் அதிகமாக தான் வரும். சில நேரம் 10 ட்ராவுமே வின் ஆகும். ஸோ உங்களுக்கு 10 ட்ராவாக நீங்கள் எடுக்கும் போது அடுத்து வின் பண்ண பிறகு நமக்கு டி வருது. ஸோ இந்த டி வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 10 ட்ராவாக நீங்கள் ப்ளே பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரேசி அதிகமாகும் ஓகேங்களா. இது வந்து நம்ம லாஸ் ஆனதுனால அதிக நேரம் நம்ம வந்து ப்ளே பண்ணுறோம். ஸோ இது ப்ளே பண்ணாமல் 10 ட்ரா முடிஞ்சோடனே திருப்பி ஆப்பை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து 5 ட்ரா வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட ப்ரெடிக்டட் ரிசல்ட்டோட அக்யூரேசி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா 5 ட்ராவாக கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ஆனால் கண்டினியூவாக மட்டும் ப்ளே பண்ணாங்க. ஏன்னா கண்டினியூவாக போகும்போது அதோட ட்ரெண்டு மாறிட்டே இருக்கும் போதும் நமக்கு தெரியாது. ஸோ 5 ரிஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் வந்து பார்க்குறது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டி வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். 23க்கு டி வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதான் கடைசி ப்ளே. இந்த ப்ளே முடிஞ்சோடனே இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சௌமி ஹரியரன் அப்படிங்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு வந்து டெமோவோட அவைலபிளாக நம்ம வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து டி வந்துருச்சு, டி வந்து வின் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ மொத்தம் எத்தனை லாஸ் எத்தனை வின்னுங்கிறது உங்களுக்கு நான் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 5, 6, 7, 8 வின்னு. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து லாஸ் ஒரே ஒரு டைம் தான் 4 கண்டினியூ லாஸ் போயிருக்கு ஓகேங்களா. ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க டெலகிராம் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.